ஒரு பொம்பளை புள்ள சொந்த காலில் நின்றுட்டா, ஒரு பொம்பளை புள்ள உங்ககிட்டலாம் கேள்வி கேட்டுட்டா உங்களால் எப்படி தாங்கிக்க முடியும்? ஒரு கிளவி 1000 ரூபா காசு என்னத்துக்கு பத்தும் அப்படின்னு திமுக மேடையில் கேட்டப்போ திமுக நிர்வாகி சொல்கிறாரு 1000 ரூபா பிச்சை காசு அப்படின்னு. பெண்கள் சுய முன்னேற்றத்திற்காக போக்குவரத்து ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக, ஆண்களை எதிர்பார்த்து வீட்டில் சுணங்கிவிடக்கூடாது என்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் மானிய விலையில் ஸ்கூட்டர் திட்டம். அம்மா அரசாங்கம் இந்த மானிய விலையில் ஸ்கூட்டர் திட்டத்தை பெண்களுக்காக அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த திட்டம் எவ்வளவு பயன் கொடுத்துச்சு தெரியுமா? எத்தனை பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைத்தது தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீங்கள் வந்த உடனே இந்த திட்டத்தெல்லாம் நிப்பாட்டிவிட்டீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அம்மா அரசாங்கம் கொடுத்த அந்த மானிய விலையில் ஸ்கூட்டர் திட்டத்தினால இதுவரை, அதாவது 2021 வரை 2,55,761 பெண்கள் பலனடைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் அது பெண்கள் பலனடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறத விட 2,55,761 பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி இருக்கிறது அம்மா அரசாங்கம். மானிய விலையில் ஸ்கூட்டர் திட்டம் கொடுத்ததற்கு திமுக அரசாங்கம் எத்தனை கேலி கூத்துகள் பண்ணிச்சு தெரியுமா? திமுகவில் பெண் நிர்வாகி ஒரு பெண் சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கெல்லாம் கொடுக்கலையே, நீங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கலையே, சும்மா 2,55,000 பேருக்கு தானே கொடுத்தீங்க அப்படின்னு. அது என்ன கிரைட்டீரியா, எதை வச்சு பேஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், அந்த மாதிரி கிரைட்டீரியாவில் தான் கொடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2021 வந்த உடனே இந்த திட்டத்தை நிப்பாட்டினாங்க. எதுக்கு நிப்பாட்டினாங்கன்னு தெரியுமா? ஸ்கூட்டருக்கு பதிலாக கார் கொடுப்பாங்களோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. அவங்க நிப்பாட்டினதோட மிகப்பெரிய நோக்கம் என்னவென்றால், டெண்டர் விடுவதில் பிரச்சனை. எப்படி டெண்டர் விடுறதில்ல? ஒரு 3 அமைச்சர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன், ஏய் நான் 1000 கோடி ரூபா ஊழல் பண்ணேன், ஏய் நீ 300 கோடி ரூபா ஊழல் பண்ண. இன்னொரு அமைச்சர், ஏய் நான் மட்டும் என்ன சொம்பையா, நானும் மதுரைக்காரன் தான்டா, நீங்கள்லாம் 1000-300 கோடி ரூபா ஊழல் பண்ணுவீங்க, நான் மட்டும் 90 கோடி ரூபாயா, அதெல்லாம் முடியாது, இந்த திட்டத்தை நிப்பாட்டி போடு அப்படின்னு பாரபட்சனையே பார்க்காமல், மக்கள் நலனை கொஞ்சம் கூட கருத்தில் கொள்ளாமல் நிப்பாட்டப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். அதற்கு பதிலாக ஃப்ரீ பஸ்ன்னு ஒன்று விட்டாங்க. ஐயா ஃப்ரீ பஸ் விட்றீங்க சரிங்க ஐயா, அந்த ஃப்ரீ பஸ்னால் பெண்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுமே தவிர அவங்களால சுயதொழில் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் நிப்பாட்டணும். அதை விட்டுட்டு நீங்கள் திமுக ஆட்சி வந்த உடனே நிப்பாட்டுறதெல்லாம் எத்தனையோ பெண்களின் சாபத்தை நீங்கள் வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள். கவலைப்பட வேண்டாம் பெண்களை. 2026 எடப்பாடியாரின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை அமைக்கும். அப்பொழுது இந்த மானிய விலையில் ஸ்கூட்டர் திட்டம் கொண்டு வரப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.